शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। क्रियापदमपेक्ष्य पदानि वाक्यभावेन सम्यगिह अङ्गलिमाप्नुवन्ति नात्र क्रियापदमपेक्षितमामनन्ति वाक्यं कुतो भवति वेदशिरःपदानि। क्रियापदमपेक्ष्य वाक्यं भवति ஒரு கிரியாபதமாக இருக்காம இல்லை வாக்கியம் இல்லைன்னா வாக்கியம் சொல்ல முடியும். தத்துவமே இந்த வாக்கியம் கிரியாபதம் இருக்காங்க இருக்கு அது கிரியாபதம் இருந்தாலும் அந்த கிரியாபதம் இதனால பொது அர்த்தமும் போதிக்கவில்லை. அதனால இந்த கிரியாபதம் அபேட்சிய பதானி வாக்கியபாவேன சமூகின சங்கதி மாப்னுவந்தி நாத்திர கிரியாபதம் அபேட்சிதமாமனந்தி. ஒரு கிரியாபதம் இருந்தாலும் அந்த கிரியாபதத்தை இங்கே அபேட்சிக்கிறது இல்லைன்னு சொல்ற அத்வைதாச்சாரியார்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அசி என்ற பதம் எத்தனை வாக்கியமா பண்றதுக்கு அசின்னு இருக்கு, அவ்வளவுதான். அந்த பதத்தினால ஒன்றும் புதுசா ஒன்றும் போதிக்கிறது இல்லை. அது வியர்த்தம் சொல்றாரு அபிப்பிராயம். அப்படி இருந்தா அது வாக்கியமே ஆகாது கேட்கிறேன். நாத்திர கிரியாபதம் அபேட்சிதம் ஆமனந்தி வாக்கியம் குதோ பவதி வேதசிரஸ்வதானி. வேதசிராக தத்தமசி வாக்கியம். அதுக்கப்புறம் நாபூர்வம் அர்த்தம் உபலம்பயிதும் பதானாம் சாமர்த்தியமஸ்தி பரிஹృత్యது வாக்கியபாவம் ஸ்வார்த்தஸ்மிருதிம் ஹி ஜனயந்தி பதானி லோகே விஜ்ஞாத சங்கதிதயா நது காரியமன்யத். பதம் பிரமாணமா வாக்கியம் பிரமாணமா? பிரமாணம்னா பிரமையை கொடுக்கிறது ஏதோ அது பிரமாணம். இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்லும்பொழுது அதுல நிறைய பதங்கள் இருக்கும். இந்த பதங்கள் பிரமாணமா, அந்த பத சமுதாயமான வாக்கியம் பிரமாணமா? நமக்கு கேட்டா வாக்கியம் தான் பிரமாணம் சொல்லணும். பதங்கள் தனித்தனி எடுத்தா அது பிரமாணம் இல்லை. இப்போ தேவதத்தா காம் ஆனேதி, தேவதத்தன் பசுமாட்டை கொண்டு வரா, தேவதத்தா காம் ஆனேதின்னு சொன்னால் காம்னு மட்டும் இருந்தா அதனால ஒன்றும் அர்த்தம் கிடைக்கவில்லை. ஆனையதின்னு மட்டும் சொன்னாலும் அர்த்தம் கிடைக்கவில்லை. அப்ப இதனால என்ன சொல்றார் என்றது புரியவில்லை. என்ன சொல்றாரு எப்ப புரியுறாரு? அது சேர்ந்து வாக்கியமா வரும்போதுதான் புரியுது. அதனால நமக்கு அர்த்தத்தை கொடுக்கறது ஏதோ அர்த்தத்தைனா ஒரு 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 பரிபூர்ணமான ஒரு சென்டென்ஸ் மீனிங், ஒரு நிராகாங்கிதமான போதம். அப்படின்னா ராம் சொன்னா என்ன சொல்றாருன்னு ஒரு வேலை தெரியாது. அந்த ஆகாங்ஷை சமிக்கல. ஆகாங்ஷை எப்போ சமிக்கிறதுனா ராமாயதி அப்படிங்கிற கம்ப்ளீட்டா இருக்கும். இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருந்தால் தனித்தனி பதங்களை எடுத்துன்னா இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். அப்போ அது வாக்கியம் பேர் கிடையாது, அது பிரமாணமே கிடையாது. பதைக வாக்கியதான் அபேட்சதே. பதைக வாக்கியதான் என்ன அர்த்தம்? ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதங்களும் சேர்ந்த ஒரு விசிஷ்டமான ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்கு பதைக வாக்கியதான் பேர். ரெண்டு வாக்கியங்கள் சேர்ந்து ஒரு புது வாக்கியார்த்த போதத்தை கொடுக்கறதுக்கு வாக்கியக வாக்கியதான் பேர். ஒரு வாக்கியத்திலிருந்து அர்த்தம் கிடைக்கிறது, இன்னொரு வாக்கியத்திலிருந்து இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறது, அது ரெண்டும் சேர்ந்து இன்னொரு புது அர்த்தம் கொடுக்கிறது, அவது வாக்கியக வாக்கியம். பதைக வாக்கியதானா இதுதான். ஒரு பதத்துல எத்தனை பதங்கள் இருக்கோ, ஒரு வாக்கியத்துல எத்தனை பதங்கள் இருக்கோ, எத்தனை வேர்ட்ஸ் இருக்கோ, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரணும். ஏதோ ஒரு வேர்டு சேர்றது இல்லைன்னா அது தப்பாது. அப்படிதான் இருக்கு. அதனால சொல்றார், நாபூர்வம் அர்த்தம் உபலம்பயிதும் பதானாம் சாமர்த்தியம் அஸ்தி. பதானாம் அபூர்வம் அர்த்தம் உபலம்பயிதும் சாமர்த்தியம் ந அஸ்தி. தனித்தனி பதங்களை எடுத்துட்டு பார்த்தால் அந்த பதங்களுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அர்த்தம் தெரியுது, இருந்தாலும் அது ஒரு 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 பரிபூர்ண வாக்கியார்த்த தோஷமா இல்லை, நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மீனிங் இல்லை. ராம் சொன்னா என்ன, ராம் தெரியறது
அதனால என்ன சொல்ல வரார் ஒரு கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கல. அது கிடைக்கலாம். அதுக்கு தனித்தனி பதங்களுக்கு சாமர்த்தியம் இல்லை. எதுக்கு சாமர்த்தியம் இருக்கு? வாக்கியத்துக்கு தான் சாமர்த்தியம் இருக்குன்னு கூட. நாபூர்வம் அர்த்தம் உபலம்பைதும் பதானாம் சாமர்த்தியம் அஸ்தி பரிஹிருத்தியது வாக்கியபாவம். வாக்கியபாவம் இல்லாமல், வாக்கியபாவம் பரிஹிருத்தியா, பரிஹிருத்தியனா இல்லாமல், வித்தவுட் வாக்கியத்துவம் இல்லாமல் எப்போது வாக்கியமா மாறுறது இல்லையோ அந்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பதங்களுக்கு ஒரு நம்மள வித்தியாசிதமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா சுவார்த்த ஸ்மிருதி ஜனயந்தி பதானி லோகே. பதானி என்ன பண்றது? பதங்கள் என்ன பண்றது? சுவார்த்த ஸ்மிருதி ஜனயந்தி, தன்னுடைய அர்த்தத்தை ஞாபகப்படுத்துறது. அந்த அர்த்தம் புதுசா தெரியவில்லை. யாம் ஆனையா, யாம் சொன்னா என்ன அர்த்தம் என்றது இப்ப தெரியவில்லை. என்னன்னு தெரிஞ்சு விட்டேன், ஏற்கனவே தெரிஞ்சு விட்டேன். ஏற்கனவே தெரிஞ்ச அந்த அர்த்தத்தை ஞாபகப்படுத்துறது. அவ்வளவுதான், புதுசா ஒன்றும் சொல்லி வைக்கல. தனித்தனி பதங்கள் எடுத்துட்டு பார்க்க. ஸ்மிருதி ஜனயந்தி பதானி லோகே விஜாத சங்கதிதயா நது காரியம் அந்நிய. விஜாத சங்கதிதயா, சங்கதினா அர்த்தத்தோட சம்பந்தம். பதத்தினோட பதம், அந்தந்த பதங்களுக்கு இந்த பதம் இந்த அர்த்தத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம், இப்படி நமக்கு ஒரு ஏற்கனவே நம்ம கிரகிச்சிருக்கும். அது ஜஸ்ட் ஞாபகம், மனசுல ஞாபகம் வருது, வேற ஒன்றும் நடக்கிறது இல்லை. தனித்தனி பதங்கள் விஜாத சங்கதிதையா அது காரியம் அந்நியம். புதுசா ஒன்று எந்த காரியத்தையும் போதிக்க முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம். வித்வான வாக்கிய பதத்தே பிரதிபத்தி கேதுரு வேதோ பவேதி கதஞ்சன வஸ்து நீஷா கச்சித் கதாச்சிதபி தத்ர குதக் ஸ்ருதீனாம் சாமான்யம் ஆத்மனி பவேதி வர்ணயந்தி. இப்போ வேத வாக்கியம், வேதத்திலிருந்து அர்த்தம் கிரகிக்க முடியறது. வேத வாக்கியங்கள், வேதத்திலிருந்து நமக்கு ஏதோ ஒன்று தெரியறது, புதுசா ஏதோ ஒன்று. இன்னொரு பிரமாணத்துல தெரியாத பல விஷயங்கள் வேதத்திலிருந்து தெரியறதுன்னு சொல்லும்போது, வேதத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் மூலமா தெரியறதா வாக்கியங்கள் மூலமா தெரியறதான்னு சொல்லணும் இல்லையா? அந்த பதத்தையும் வாக்கியத்தையும் அபேட்சிச்சுதான் வேதமும் அர்த்தத்தை கொடுக்கிறது. வேதத்திலிருந்து ஏதாவது தெரியறதா இருந்தால் எப்படி தெரியறது கேட்டா சொல்லி ஆகணும். அதுல பல பதங்கள் இருக்கு, இத்தனை பதங்கள் சேர்ந்து ஒரு வாக்கியமா மாறுறது. அந்த வாக்கியத்தில் இந்த பதம் இப்படி அன்வயிக்கிறது, இதெல்லாம் அன்வயிச்சு இப்படி இந்த மாதிரி அர்த்தபோதம் கிடைக்கிறது. இது யாரா இருந்தாலும் அப்படி சொல்லி ஆகும். அது இல்லாமல் அது ஒன்றும் சொல்ல முடியாதனால் அந்த வேதத்திலிருந்து அர்த்தம் கிடைக்கிறது இல்லை. வாக்கிய பதத்தே வாக்கிய பததா வாக்கியஞ்ச பதஞ்ச அனையோர் பாவா வாக்கிய பததா. வாக்கிய பதத்துவம், வாக்கியத்துவம் பதத்துவம் துவந்தாந்தே சுயமானம் பிரத்யேகமாக சம்பந்தது நியமம். வாக்கியம் பதம், வாக்கியத்துவம் பதத்துவம், வாக்கியத்தன்மை பதத்தன்மை, அது ரெண்டும் சேர்த்து வாக்கிய பதத்துவம் ஒரு பதமா இருக்கு. அது வாக்கிய பதத்துவம் சொல்ல வேண்டிய இடத்துல வாக்கிய பதத்தான் சொல்றாரு. அது ஒரே அர்த்தம் தான். கடத்துவம், கடகா, கடகான்னு வார்த்தை நிறைய யூஸ் பண்றது இல்லை. அவர் சொல்லலாம் தொம் தொம் கல் ரெண்டு பிரத்யங்கள். தொம் ஒரு பிரத்யம், அந்த தன்மையை காமிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற பிரத்யம் தொம் பிரத்யம். சத்திய பாவஸ்வதலவு சூத்திரம். சத்திய பாவஸ்வதலவு தொம் ஒரு பிரத்யம், கல் ஒரு பிரத்யம். அந்த தொம் இல்ல, நீ அர்த்தத்துல தொம் சொல்றது இல்லையா, அது வேற, அது யுஷ்மத் சப்தம். இது கடத்துவம், பதத்துவம், வாக்கியத்துவம், அந்தத்துவம். அந்த பெயின் மீனிங்ல தான் கூட சொல்லலாம். இப்போ பிரதியோகித்துவம், பிரதியோகிதா ரெண்டும் ஒரே மாதிரி யூஸ் பண்றது சாஸ்திர கிரந்தங்கள்ல. பிரதியோகித்துவம், ஏதுத்துவம், ஏதுதா ரெண்டும் யூஸ் பண்றது, வித்தியாசமே இல்லை. வாக்கிய பதத்தே பிரதிபத்தி ஹேதுரு வேதோ பவே. வேதம் பிரதிபத்திக்க, பிரதிபத்தினா வேதத்துல ஏதோ தெரியறது, வேதத்திலிருந்து ஏதோ தெரியறது. அப்படி தெரிவிக்கிறதுக்கு வேதம் எப்படி மூலமா நிற்கிறதுனா வாக்கியத்தையும் பதத்தையும் எல்லாம் அபேட்சிச்சுதான். அது இருக்கக்கூடிய பதங்களையும்
அந்த பதங்கள் சேர்ந்து வரக்கூடிய வாக்கியத்தையும் அபேட்சித்து தான் வேதத்திலிருந்து ஏதோ ஒன்று தெரியறதுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஹித்வா அதெல்லாம் விட்டுட்டு அர்த்தம். வாக்கிய பதத்தே ஹித்வா வேதா பிரதிபத்தி ஹேதுர் பவதி இது கதஞ்சன வக்தும் ந ஈஷா. அப்படி அல்ல, வாக்கியத்தையும் பதத்தையும் இந்த மாதிரி நியமங்களையும் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் விட்டுண்டு எனக்கு ஒன்றும் பாதகம் இல்லையா சொல்ல முடியாது. வாக்கிய சாஸ்திரத்திலும் பதசாஸ்திரத்திலும் இருக்கிற ஏகப்பட்ட நியமங்கள் எல்லாம் இருக்கு. அந்த நியமங்களை ஒன்றும் கவனிக்காமல் வேதத்திலிருந்து எப்படி அர்த்தபோதம் கிடைக்கிறத நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. கதஞ்சன வஸ்து ஈஷா, கதஞ்சன எப்படியாவது சொல்றதுக்கு ஈஷா சமர்த்தோ நபவதி. என்ன அன்வயம்? வாக்கிய பதத்தே ஹித்வா, வாக்கியத்தன்மையையும் பதத்தன்மையையும் விட்டுட்டு வேதா பிரதிபத்தி சேதுர் பவே, வேதம் ஏதோ பிரதிபத்திக்கு காரணமா இருக்கு என்றது கதஞ்சனா எப்படியாவது வக்தும் ந ஈஷா, வக்தும் யாருக்கும் சாமர்த்தியம் இல்லை. கச்சித் கதாச்சிதபி தத்ர குதஸ்ருதீனாம் பிராமான்யம் ஆத்மனி பவேதி வர்ணயந்தி. கச்சிதபி ஈஷோ நபவதி அங்கே அன்வயிக்காது. இந்த மூணாவது பாதத்துல கச்சித் கதாச்சிதபின்னு இருக்கு, அது அங்கே சேர்க்கணும். கச்சித கதாச்சிதபி வக்தும் ஈஷா நபவதி. யாரும் எப்பொழுதும் அந்த மாதிரி சொல்றதுக்கு சமர்த்தனா இருக்காது. அதனால தத்ர குதஸ்ருதீனாம் பிராமான்யம் ஆத்மனி பவேதி வர்ணயந்தி. நீங்க வேதாந்திகள் எப்படி இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் விட்டுண்ட ஒண்ணுமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிண்ட அப்பேற்பட்ட ஆத்மதத்துவத்துக்கு வேதாந்த வாக்கியம் தான் பிரமாணம். நீ எப்படி சொல்றது? நீங்க சொல்ல முடியாதுன்னு அபிப்பிராயம். பூர்வபக்ஷங்க சொல்லிண்டே வருது. கிஞ்ச பிரமாந்தர நிகாபியுபயன் பிரதீகி வேதாந்த வாக்கியம் அனுவாதகம் அபியுபேயா மானாந்தரம் ஹி எதி மானாந்தரம் எதிக நேச்சதி சப்தசக்தே தத்ர கிரஹ கதமிதி பிரதிபாதனீயம். கிஞ்ச பிரமாந்தரமிகாபியுபயன் பிரதீகி பிரத்யக் சப்தம் இருக்கு இல்லையா, பிரத்யக் பிரத்யஞ்சௌ பிரத்யஞ்சா, அந்த சப்தத்தினுடைய சப்தம் ஏகவசனம் பிரதீகி. பிரத்யேக ஆத்ம தத்துவத்தில் அர்த்தம், ஆத்ம தத்துவத்துல அர்த்தம். இப்பேற்பட்ட பிரத்யேக ஆத்ம தத்துவத்துல என்ன பிரமாணம் இருக்கு கேட்டா வேதாந்த வாக்கியம் மட்டும்தான் பிரமாணம் சொல்ல முடியாது. இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம், சரி அப்ப இன்னொரு பிரமாணமும் இருக்குன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். அப்படி இருந்தால் ஏதோ ஒரு பிரமாணாந்தர இந்த பிரமாந்தரமிகாபியுபயன் பிரதீகி வேதாந்த வாக்கியத்தை விட்டு வேற ஏதோ ஒரு பிரமை வேதாந்த வாக்கியம் இல்லாம இன்னொரு பிரமாணம் இருக்கு சொல்றதா இருந்தால் அந்த பிரமாணத்தினால கிரகித்த விஷயத்தை திருப்பி வேதாந்த வாக்கியம் சொல்றதுன்னு வந்து அது என்ன ஒரு தோஷம். அனுவாதகத்துவேன அப்பிராமான்யம். அது என்ன அர்த்தம்னா இன்னொரு பிரமாணத்தினால கிரகிக்க முடியும்னா அது இன்னொரு பிரமாணத்தினால சொல்ல வேண்டியதில்லை. எடுத்து காட்டுறது வேதாந்த வாக்கியங்கள் அப்பேற்பட்ட ஆத்ம தத்துவத்தை ஆத்ம சைதன்யத்தை எடுத்து காட்டுறதுன்னா எதுக்கு எடுத்து காட்டுறது? வேற எப்படியும் எந்த விதமா பார்த்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது என்றதுனால எடுத்து காட்டுறதுன்னு சொல்றோம். இப்ப இவர் என்ன ஆர்குமெண்ட் கொண்டு வர்றாருன்னா வேதாந்தத்தினால சொல்லப்படக்கூடிய ஆத்ம தத்துவம் இன்னொரு பிரமாணத்துக்கு விஷயமா இல்லையா? இன்னொரு பிரமாணத்துக்கு விஷயம் இல்லைன்னால் அது வேதாந்த வாக்கியத்தினாலேயும் சொல்ல முடியாது. என்ன காரணம்? வாக்கியம் என்றது லோகத்துல எப்படி தெரிஞ்சிருக்கோம்? வாக்கியம்னா இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்ச விஷயத்தை சொல்றதுக்கு தான் வாக்கியம் உபயோகப்படுது. இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாதனால் அது வாக்கியத்தினால சொல்ல முடியாது. இப்ப நான் ஏதோ பேசுறதா இருந்தால் ஏற்கனவே கிரகிச்சிருக்கிற விஷயத்தையே பேசிட்டு இந்த வரைக்கும் கிரகிக்காத விஷயத்தை எப்படி பேச முடியும்? இதெல்லாம் பெரிய கேள்வி இல்லை. இதுக்கு ஒரே பதில் அபௌருஷேய வாக்கியத்துல இந்த கேள்வி கொண்டு வரக்கூடாதுன்னு பதில் கொடுக்கணும். ஆனா கேட்கும் போது அது கேள்விதான். அந்த அபௌருஷேயத்துவ வாதத்தை கொண்டு வரலைன்னால் வேதாபௌருஷேயத்துவ கொண்டு வரலைன்னா இந்த கேள்வி நிற்கும். வேற வழி இல்லை. வேதாபௌருஷேயத்துவம் என்ற சித்தாந்தத்தை சமர்த்தனம் பண்ணணும், வேற வழி இல்லை. இப்ப சமர்த்தனம் பண்ணலை இல்லையா? அதனால கேட்கிறார். வாக்கியம் என்றது எப்படி இருக்கு லோகத்துல பார்த்தால்
இன்னொரு பிரமாணத்தினால ஏற்கனவே கிரகிச்ச விஷயத்தை சொல்றதுக்கு தான், இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது. கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் வாக்கியம் உபயோகப்படுத்துறது இல்லையா? அப்போ வாக்கியம் என்றது வாக்கியத்தினால சொல்லப்படக்கூடிய விஷயம் ஏற்கனவே இன்னொரு பிரமாணத்தினால கிரகிச்சிருக்கணும். யார் சொல்றாரோ அவர் ஏற்கனவே கிரகிச்சிருக்குன்னு அர்த்தம். கிரகிக்காத விஷயத்தை சொல்ல முடியும். இப்போ ஏதோ வாக்கியமா இருந்தா கூட அது வாக்கியம் தானே. அந்த வாக்கியத்தினால சொல்லப்படக்கூடிய ஆத்ம தத்துவம் இதுக்கு வேற ஏதாவது பிரமாணம் இருக்கா, இல்லைன்னா எப்படி வாக்கியத்தினால சொல்லப்படும்? அது ஒரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கு, வேற பிரமாணம் இருக்கு சொன்னால் அப்பவும் குழப்பம் தான். ஏன்னா வேற பிரமாணம் இருக்குன்னா வேதாந்த வாக்கியம் எதுக்கு? அதை எடுத்து காட்டுறது. எடுத்து காட்டுறது எல்லாம் அர்த்தம் தானே. இது ஒரு புஸ்தகம் நான் சொன்னால் அது எதுக்கு சொல்லணும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால அந்த மாதிரி அனுவாதகத்துவம் சொல்லும். அனுவாதகத்துவன அப்ராமாணம். அனுவாதகத்துவம் நாம மானாந்தரேன அவகதத்திய அர்த்தத்தை புனர்கதனம். அனுவாத மானாந்தரேன இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை புனர்கதனத்துக்கு ஒரு பிரயோஜனம் சொல்லணும். மீமாசையில் என்ன நல்ல சொல்லுவா, ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா சுத்தி அர்த்தம் சொல்லும். இப்போ வேத வாக்கியம் ஆச்ச, அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணுமே, இருக்கட்டும் சுதின்னு சொல்லலாம். அவ்வளோ நீங்க சொல்ற மாதிரி பெரிய அர்த்தத்தை கொண்டு வர முடியாது. ஏற்கனவே தெரிஞ்சிருக்கக்கூடிய மற்ற பிரமாணத்தினால எவ்வளவு தூரம் கிரகிக்க முடியுமோ அப்பேற்பட்ட ஆத்மதத்துவத்தை தான் சொல்றது. ஜஸ்ட் அது ஒரு பிரைஸ் பண்றது. ஆத்மா ஆத்மா வேற ஒன்றும் இல்லை சொல்லி ஆகணும். அந்த பூர்வபக்ஷம் அந்த வரைக்கும் கொண்டு போய் நிற்கிறது. வேதாந்தான் சாமதிகாரம் முடிக்கிறார். கும்படிக்காது அர்த்தமே இல்லைன்னா வேண்டாம், ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். புதுசா ஒன்றும் புது விஷயத்தை ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏற்கனவே மானாந்திரத்தினால எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு. இப்போ ஒரு ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கு வேதாந்த வாக்கியம் தேவையே இல்லை. ஆத்மா நம்ம தனி ஒரு பொருள் இருக்கு, இது கண்டுபிடிக்கிறதுக்கு வேதாந்த வாக்கியோபதேசம் தேவையே இல்லை. அனுமானத்தினால கண்டுபிடிக்க முடியும். ஆத்மா என்ற ஸ்திரமான ஒரு பொருள் கண்டிப்பா ஒத்துனாங்க, அதுக்கு தனி லாஜிக் இருக்கு. இல்லைன்னா பல விஷயங்கள் குழப்பமா இருக்கும். ஆத்மா உள்ளுக்குள்ள சரீராந்தகா ஆத்மானு இருக்கு, சரீர அந்தகா வெளியில அது வேற இருக்கு. ஆத்மானு ஒண்ணு இருக்கு, இடம் ஆத்மதத்துவம். நாமதியில ஆரம்பத்திலே சொல்ற அவஸ்தாத்திரயத்துல அனுவர்த்தம் தம் வியாவர்த்தா பின்னம் யதா குசுமேபிய சூத்திரம் அனுவர்த்தத்வா எத்யத் வியாவர்த்தம் தது அனுவர்த்தம் தத் வியாவர்த்தா பின்னம் அனுவர்த்தத்வா யதா குசுமேபிய சூத்திரம். சூத்திரம் ரஜ்ஜு, அதுக்குள்ள சூத்திரம்னா தந்து இருக்கு இல்லையா? குசுமங்கள் ஒரு மாலையா நிற்கும் பொழுது அது எப்படி இப்படி நிற்கிறதுன்னா அது உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு த்ரெட் இருக்கு. அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அது அனுவர்த்தம் எல்லா புஷ்பத்தோடையும் சம்பந்தப்பட்டு நிற்கிறது, அப்படியே கனெக்டடா நிற்கிறது. அப்படி நிற்கிறதுனால தான் மாலை நிற்கிறது. அந்த த்ரெட் ஒன்னா இருக்கணும் இல்லையா? த்ரெட் ஃப்ளவர் அந்த பூவோட வித்தியாசமா இருக்கும், இன்னமா இருக்கும். அந்த மாதிரி இங்க நமக்கு பல அனுபவங்கள் ஏற்படுறது. இந்த அனுபவங்களுக்கு எல்லாம் சாட்சியா பின்னாடி ஒருத்தர் இருக்கணும். ஆமா, அவஸ்தாத்திரைய சாதாரணமா நான் என்ற அனுபவத்துக்கு விஷயமா ஒரு ஆசாமி இருக்கணும். இல்லைன்னா இந்த அனுபவம் கனெக்டடா ஆகாது. சொப்னே அகம் ராஜா அபூவம் இதானி ஏவம் ரூபேண நீ சொல்றது இல்லையா? சொப்னத்துல நான் ராஜாவா என்னை பார்த்தேன், இப்போ கிடையாது. இப்ப எப்பேற்பட்ட நான் சொப்னத்துல அப்படி இருந்தேனோ அந்த நானே இப்போ இப்படி இருக்கேன். அப்ப அந்த நானும் இந்த நானும் கனெக்ட் ஆகுது இல்லையா? அது கனெக்ட் ஆகணும்னா அந்த நான் இந்த நான் ஒரே ஆளா இருக்கும். அந்த நான் வேற, இந்த நான் வேறன்னா அது ஏவாகம் இன்னும் வராது. அப்புறம் யஹ அகம் பால்யே இதரம் அந்யபூவம் பால்யாதிக்கு சயவ இதானி வீரே பிரணத்திரு அனுபவம். இதெல்லாம் பாமதியில ஆரம்பத்திலே கொண்டு வந்திருக்கேன்.
எந்த நான் குழந்தையா இருக்கும்பொழுது அப்பா அம்மாவை எல்லாம் பார்த்துருக்கேனோ அந்த நான் இப்போ விருத்தனா இருந்த பௌத்திரால் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அந்த நான் இந்த நான் ஒரே ஆளுக்கு அந்த சென்சேஷன் இருக்கு இல்லையா, இந்த சென்சேஷன் இப்படி மாறாமல் நிற்கணும்னால் அதுக்கு விஷயமா ஏதோ ஒன்று இருக்கணும். அது இந்த ஸ்தூல சரீரம் இல்லை. ஏன்னா ஸ்தூல சரீரம் நிறைய மாறி போச்சு. அப்போ இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் இப்போ இருக்கிற ஸ்தூல சரீரத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல அவ்வளவுதான். ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா அதுதான் இதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எத்தனையோ அதுல புது செல்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு. உபாபதய பிரவர்த்தனம், உபாபதயம், உபஜயம் அபஜயம், புது கோஷங்கள் வந்திருக்கு, பழைய கோஷங்கள் எல்லாம் போயிருக்கு, அப்படிலாம் வந்திருக்கு இல்லையா, டேமேஜ் ஆயிருக்கு. அதனால நம்மளுடைய அவயவங்களே வித்தியாசமா போயிடுது, எல்லாம் வித்தியாசமா போயிடுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த சரீரமே இந்த சரீரம் சொல்லவே முடியாது. ஆனால் நான் என்றது அவிச்சின்னமா ஒன்னா தெரியுது. அது ஒண்ணு. இன்னொன்னு, நமக்கு இத்தனை வாசனைகள் வந்திருக்கு. இத்தனை வாசனைகள் இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி ஏதோ பண்றதா இருந்தால் அதுக்கு அந்த வாசனை இருக்குது. அந்த வாசனைகள் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா ஜீன் மூலமா வந்தது எல்லாமே சொல்ல முடியாது. அந்த ஜீன் எப்படி வந்தது? ஜீன் எல்லாம் அது காரணமா தான் போயிடும். எவ்வளவு நீங்க ஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளவு பரீட்சை பண்ணாலும் அந்த ஸ்ட்ரக்சரை விட்டு வேற ஏதாவது ஒன்றும் இது இருக்கணும். ஸ்ட்ரக்சர் எல்லாமே அஸ்திரமா போயிடும். அது ஒன்றும் ஸ்திரமா சொல்ல முடியாது. ஸ்திரமான ஏதோ ஒன்று அதுக்கு பின்னாடி இருக்கணும். இது நம்மளை யுக்தியால கண்டுபிடிக்க முடியும். அதனால ஆத்மா என்ற ஒன்று ஸ்திரமான ஒரு பொருள் இருக்கு என்றது கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய வேதாந்த சாஸ்திரம் தேவையே இல்லை. ஆனா எதுக்கு தேவைப்படுறதுனால் அந்த ஆத்மா என்று கண்டுபிடிச்ச அந்த பொருள் இருக்க அதனுடைய நிஜமான ஸ்வரூபம் என்ன, அது நம்மளால யுக்தியினால நிரூபணம் பண்ண முடியாது. அது நித்திய சுத்த முத்த முக்த சுபாவம், அது ஒன்றும் அனுமானத்தினால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது விபரீதமாக தான் தெரியாது. அகம் கர்த்தா, அகம் போக்தா, அகம் என்ற எண்ணத்தோடு சேர்ந்து எத்தனையோ விகாரங்கள் தான் தெரியுது. அப்ப இத்தனை விகாரங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று, அதுதான் நம்மளால அனுமானத்தினால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது கண்டுபிடிக்க முடியும், சந்தேகமே இல்லை. அப்படின்னா சார்வாகனை கண்டிக்கிறதுக்கு ஸ்ருதி தேவையில்லைன்னு அர்த்தம். சார்வாகன் கோலாகலம் பண்ண ஆரம்பிச்சா அவனை போய் மகாநாசி போ வேதாந்த வாக்கிய விரோதம் சொல்ல முடியுமா? வேதாந்த வாக்கியம் உனக்கு தானே பிரமாணம், எனக்கு என்ன கேட்பான் இல்லையா? அது சொல்லவே கூடாது. அவன் எந்த பிரமாணத்தை ஒத்துப்பானோ அந்த பிரமாணத்தை வச்சுதான் நம்ம சாதிக்கிறோம். அப்ப அவனை யுக்தி மூலமா புரிய வைக்கணும். அப்ப அவனுக்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு அகம் அந்த வார்த்தைக்கு விஷயமா இருக்கக்கூடிய பொருள் இன்னொன்னு இருக்கு, சரீரம் கிடையாது. அந்த விஷயத்துல அவனை கலகத்துல ஜெயிக்கிறதுக்கு வேதாந்த வாக்கியம் பண்ணவே வேண்டாம், பண்ணவே கூடாது. ஆனால் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு மேல அது சுத்தம், நித்தியம், அகண்டம், அசிதியம், அது ஒன்றும் அனுமானத்தினால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதனால இவர் என்ன பூர்வபட்சம் கொண்டு வர்றாருன்னா, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கட்டும், அதை பற்றி வேதாந்த வாக்கியங்கள் சொல்றதா இருந்தால் எவ்வளவு நம்மளால மானாந்திரத்தினால கிரகிக்க முடியுமோ அவ்வளவுதான் சொல்லணும். அதோட மேல சொல்ல முடியாது வேதாந்தத்தினால. இது பூர்வபட்சம். ஏன்னா எந்த விதமான வாக்கியமா இருந்தாலும் இன்னொரு பிரமாணத்தினால கிரகிச்ச விஷயத்தை தான் சொல்றதுக்கு வாக்கியம் உபயோகப்படுத்துறது. அது வேதாந்த வாக்கியமா வேத வாக்கியமா இருந்தா கூட அப்படிதான். அதனால இப்ப முன்னாடி சொன்ன யுக்திகளை எல்லாம் வச்சிருந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியுதோ அந்த ஆத்ம தத்துவத்தை தான் வேதாந்தத்திலும் சொல்லப்படுது. வேற விதமான அதோட மேல நித்திய சுத்த முக்த முக்த சுபாவத்தையும் வேதாந்திலிருந்து சொல்ல முடியாது. அப்படி எல்லாம் வேதாந்திலிருந்து தெரியறதா இருந்தால் ஒண்ணும் வேணாம், அது அப்படி ஒரு ஸ்துதி பண்றது வேற, அதனால உபயோகம் இல்லை சொல்லி ஆகணும் பூர்வபக்ஷம். இந்த பிரமாந்தரமிகாம் விவயம் பிரதீதி வேதாந்த வாக்கியம் அனுவாதகம் அபியுதேயா. அதனால வேதாந்த வாக்கியம் அனுவாத வாக்கியம் தான் சொல்லி மானாந்தர எதிக நேற்று சப்தசக்தே தத்திர கிரக கதமிதி பிரதிபாதனியம். இந்த விஷயத்துல வேற பிரமாணம் கிடையாது சொல்றதா இருந்தால் உங்களுக்கு எப்படி சக்தி கிரகம் வந்திருக்கும்?
அது கேட்கணும். ஆத்மா ஒரு வார்த்தை, பிரம்மா ஒரு வார்த்தை இருக்கு. எதா இருந்தாலும் அந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் எப்படி கிரகிச்சதுன்னு கேட்டா, அந்த பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் இப்ப சுத்த சைதன்யத்தை சொல்லக்கூடிய எந்த வார்த்தை எடுத்து பாருங்க. ஆத்மா இருக்கட்டும், ஓம் இருக்கட்டும், சைதன்யம்னா இருக்கட்டும், சுத்த சைதன்யம் இருக்கட்டும், எதா இருந்தாலும் எந்த வார்த்தை நீங்க உபயோகப்படுத்தினாலும் அந்த வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் அதை ஏற்கனவே கிரகிச்சிருக்கணும் இல்லையா? அதுவும் கிரகிக்கலன்னா எப்படி வேதாந்த வாக்கியத்திலிருந்து அர்த்தம் கிரகிக்க முடியும்? அதில் இருக்கிற பதங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா முதல்? அதுக்காக ஒரு பிரமாணம் தேவைப்படுறது இல்லையா? அது கேட்கிறார். மானாந்தரம் எதிர்த்த நேச்சதி, வேற பிரமாணம் ஒன்றும் கிடையாதுன்னு உங்க அபிப்பிராயம் சொல்றதா இருந்தால், சப்தசக்தே தத்திர கிரக கதம், சப்தத்துக்கு சக்தி இருக்குது எப்படி கிரகிச்சது? இது பிரதிபாதனியம் சொல்லி ஆகணும். ஆனா உங்களால சொல்ல முடியாதுன்னு பிரவருத்தி நிவர்த்தி விஹீன வஸ்து தத்துவ பிரதீதி ஜனனாம் நக கிஞ்சிதஸ்தி பும்ச பிரயோஜனம் அதோபி தத்திர மானம் வேதாந்த வாக்கியமிதி யுக்திமதுச்சியமானம். சாஸ்திரம்னா எதுக்காக வந்தது? ஏதாவது பண்றதுக்கோ பண்ணாம இருக்கிறதுக்கோ நமக்கு உபதேசத்தை கொடுக்கறதுக்கு தான் சாஸ்திரம் வந்து. பிரவருத்திஞ்ச நிவர்த்திஞ்சா, பிரவருத்திருவா நிவர்த்திருவா நித்தியேன கிருதகேனவா பும்சாம் ஏனோபதிஷ்யேதா தத் சாஸ்திரம் அபிதீயதே. பிரவருத்திருவா நிவர்த்திருவா நித்தியேன கிருதகேனவா பும்சாம் ஏனோபதிஷ்யேதா தத் சாஸ்திரம் அபிதீயதேன்னு இருக்கு. பிரவருத்தி பண்ண வேண்டியது, நிவர்த்தி பண்ணக்கூடாது. இதுல ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு வந்த வாக்கியத்தை தான் சாஸ்திரம் சொல்லியா. பிரவருத்திருவா நிவர்த்திருவா நித்தியேன கிருதகேனவா, அதுக்கு என்ன அர்த்தம்? நித்தியேன கிருதகேனவா பும்சாம் ஏன, நித்தியேனவா ஏன கிருதகேனவா ஏன பும்சாம் உபதிஷ்யேதா தத் சாஸ்திரம். நித்தியமான வாக்கியம், அநித்தியமா கிருதகமான வாக்கியம், ஸ்ருதி ஸ்மிருதினா சாஸ்திரம் அபிதீயதே. சாஸ்திரம் சாஸ்திரம்னா அந்த வார்த்தைக்கு முதல் அர்த்தம் ஸ்ருதி இல்லைன்னா ஸ்மிருதி. மீமாம்சை இல்லை, தர்மசாஸ்திரங்கள், மன்வாதி ஸ்மிருதிகள், சூத்திரங்கள் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? தர்ம சூத்திரங்கள், விருஷ சூத்திரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? நித்தியம் கிருதகம், நித்தியமான வாக்கியம், கிருதகமான வாக்கியம். கிருதகம்னா ரிஷிகள் பண்ணது. அப்பேற்பட்ட ஸ்கிரிப்சர்ஸ் அர்த்தம், அப்பேற்பட்ட வாக்கியங்களுக்கு தான் சாஸ்திரம்னு பேர். இந்த முதல் முக்கியார்த்தம், அது சாஸ்திரம் என்ற வார்த்தைக்கு அதுதான் முதல் அர்த்தம் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது அந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை நல்லா புரிய வைக்கிறதுக்காக வந்த அதுக்கப்புறம் வந்த எல்லாத்துக்கும் சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்லியிருந்தோம். இப்ப சாஸ்திரம்னா என்ன சொல்றது? இந்த மாதிரி பண்ண வேண்டியதோ பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை சொல்றதுக்கு வந்த வாக்கியத்தை சாஸ்திரம் இருக்கு. இது ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியறது இல்லையேன்னு கேட்டேன். இந்த பிரவருத்தி நிவர்த்தி விஹீன வஸ்து தத்துவ பிரதீதி ஜனனாம் நக கிஞ்சித் அஸ்தி பிரயோஜனம், பும்ச பிரயோஜனம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. என்ன புரியுது? சத்தியம் ஞானம் அனந்தம் இப்பேற்பட்ட ஒரு வஸ்து இருக்கு. இதனால என்ன? இதனால ஒன்றும் இல்லை, இருக்கு அவ்வளவுதான். பும்ச கிமபி பிரயோஜனம் தான். பிரவருத்தி அதனால நான் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்காங்க, ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படியும் இல்லை, இப்படி இருக்கு அவ்வளவுதான். இந்த அப்படின்னா சாதாரணமா கேட்கலாம், பண்ண வேண்டியது இருக்கே. ஏன்னா அப்பேற்பட்ட வஸ்து அடையணும் தானே சொல்றது. அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணணும், வைராக்கியத்தை சம்பாதிக்கணும், சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், இதெல்லாம் சொல்றது இல்லையா? இந்த விசாரம் முன்னாடி வந்திருக்கும். அதனால சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு கேட்டால் பண்ண வேண்டியதா ஒன்றும் சொல்லலன்னு சொன்னா எதை எப்படி? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படியா? ஓஹோ ஆத்மைவா துவமசி, ஓ அப்படியா? அப்படின்னா ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஏதாவது பண்ணனா அது அந்த ஆத்ம தத்துவத்தை அடையிறதுக்காக ஏதாவது பண்ண என்ற ஒரு விதி அங்க
சூச்சனை பண்ற மாதிரி இருக்கேன்னு கேட்டா இது கிடையாது. ஏன்னா அவர் சொல்ற அபிப்பிராயம் என்ன பாருங்க, இந்த வாக்கியத்தில் இருந்து அர்த்தம் கிரகித்தவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு அர்த்தமா, கிரகிக்காதவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு அர்த்தமா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, சத்தியவும் ஞான ஸ்வரூபவும் அபரிச்சின்னவுமான பிரம்ம தத்துவம் இதுதானே இந்த வாக்கியம் சொல்றது. அந்த பிரம்ம தத்துவத்தை கிரகிக்க முடியறதா இந்த வாக்கியத்தில் இருந்த? முடியறதுனால் அப்படி கிரகிச்ச அப்புறம் ஏதாவது பண்ணணும்னு அந்த வாக்கியத்துக்கு அபிப்பிராயம் இருக்கா? இல்ல. அப்ப கிரகிக்கிற வரைக்கும் தானே பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணணும்னா கூட, சிரவணம் பண்ணணும், வித்தியாசம் எல்லாம் பண்ணணும்னா கூட எப்ப பண்ணணும்? கிரகிக்கிறதுக்கு தானே பண்ணணும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை கிரகிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லலாம். பண்ணணும்னா கூட வேதாந்தியா இருக்கும் பொழுது சிரவண மரண வித்தியாசனங்கள் பண்ணணும் சொன்னாலும் என்ன அர்த்தம்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு ஏதோ ஒன்று சொல்றது அது புரியல. அப்ப அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை சரியா கிரகிக்கிறதுக்காக சிரவண மரணாதிகள் பண்ணணும் தானே அர்த்தம். அதுதானே சொல்ல முடியும். ஏதாவது பண்ணணும்னு சொன்னா கூட கிரகிக்கிறதுக்காக பண்ணணும். அப்ப கிரகிச்சப்புறம் பண்ண வேண்டாம். இப்போ ஏதாவது பண்ண சொல்றதுனால் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தையே கிரகிக்கிறதுக்கு பண்ணணும் தானே அர்த்தம் கிடைக்கும். அப்ப வாக்கியத்திலிருந்து பண்ணணும் தெரியறதும் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதனால பிரவருத்தி நிவர்த்தி விஹீன வஸ்து கிஞ்ச பிரவருத்தி விநிவர்த்தி விஹீன வஸ்து தத்துவ பிரதீதி ஜனனால் நகிஞ்சித் அஸ்தி பும்ச பிரயோஜனம் அதோபி நதத்திர மானம் வேதாந்த வாக்கியம் இது யுக்திமதுத்தியமானம். அதனால அப்பேற்பட்ட பிரயோஜனம் நிஷ்பிரயோஜனமான ஆத்ம தத்துவத்தை யூஸ்லெஸ் நிர்குணம் தானே அப்பேற்பட்ட ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறதுனால நகிஞ்சி தஸ்தி பிரயோஜனம். இது எது சொல்றதோ அது கரெக்டா இருக்கு. இது உச்சதே யுக்திசகம் யுக்திமதுக்கியமான யுக்திமது. அப்படி அந்த பூர்வபக்ஷி சொல்றது அழகா இருக்கு. சொல்ற அஜாதமர்த்தம் அவரோதயத பிரமாயாம் வேதத்துவம் அபியுபகதம் நனு வேதவித்தி அஜாதாத பரமாத்மனி துர்நிரூபா விஜயானமாத்திரமான கிருத்தியம். இன்னொரு பிரமாணத்தினால பண்ண வேண்டியது என்ன? அஜ்ஞான நிவர்த்தி. பிரமாண வியாபாரம் இருக்கு, அஜ்ஞானத்தை நிவர்த்திக்கிறதுக்கு சொல்லணும். இந்த அஜ்ஞானம் எங்க இருக்கு? ஆத்மாவிற்கு இருக்குன்னு சொல்லணும். ஆத்மாவுக்கு இருக்கு, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நம்மளுடைய பிரமாணங்கள் வியாபரிக்கிறதுன்னு சொல்லணும். புத்தியோ ஏதாவது அது சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா சொப்பிரகாசமாச்சே. சொப்பிரகாசமான ஆத்மஸ்வரூபத்தில் அஜ்ஞானம் நிற்காது. அஜ்ஞாதம் அர்த்தம் அவரோதயத பிரமாயாம் வேதத்துவம் அபியுபகதம் நனு வேதவித்தி பிரமாயாம் வேதத்துவம் அபியுபகதம் சத்தியான் வேதவாக்கியம். இவர்த்தம் அஜ்ஞாதம் அர்த்தம் அவபோதேதம். அஜ்ஞாதமா இருக்கக்கூடியது தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு தானே வேத வாக்கியங்கள் வந்திருக்கும். தெரியாத விஷயம்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞாதமா அர்த்தம். அஜ்ஞாதம்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தினால ஆவൃതமா இருக்கக்கூடியது. அது எது? ஆத்மதத்துவம் சொல்லியாரு. அது எப்படி ஆத்மதத்துவம் சொப்பிரகாசமாச்சு? அஜ்ஞாததாச்சன பரமாத்மனி துர்நிரூபா விஜயான மாத்திரவபதி மானகிருத்தம். பிரமாணத்தினால கிருத்தியம் ஒன்றும் இல்லை. பிரமாணத்தினால சாதிக்க வேண்டியது ஏதாவது இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது ஞான ஸ்வரூபமாச்சு, ஆத்மஸ்வரூபம். அந்த ஞான ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாவில அஜ்ஞானம் நிற்காது. ஏன்னா ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் பரஸ்பரம் விரோதம் இருக்கு. போதஸ்வபாவகம் அபுத்தம் அனுஷ்ணம் உஷ்ணம் சீதஸ்வபாவகம் அசீதம் இது ஈர்ஷாணிக்க ஸ்ரத்ததீத புருஷோ வதனானி தஸ்மா பிரம்மா பிரபுத்தனுக்கு வாக்கியம் அயுக்தமாகு. உங்களுடைய பேச்சே பரஸ்பர விருத்தமா இருக்கு. பிரம்மா நியாயதே, பிரம்மா ஞானஸ்வரூபம். அதே பிரம்மா அஜ்ஞாதம் அஸ்தி, பிரம்மா ஞானஸ்வரூபம் அஸ்தி. பிரம்மா அப்பிரமேயம் அஸ்தி, பிரம்மா வேதாந்தவாதி ஞாதவியம் அஸ்தி. எல்லாம் பரஸ்பர விருத்தமா இருக்கு. போதஸ்வபாவகம் அபுத்தம் பாருங்க. எது போதத்தினுடைய ஸ்வரூபமாகவே இருக்கோ அது தெரியல.
போதஸ்வபாவம் இது போதத்தினுடைய ஸ்வரூபமாவே இருக்கும். அது தெரியவே இல்லை. அபோதம் இது எப்படி இருக்குன்னா அனுஷ்ணம் உஷ்ணம். இது அனுஷ்ணம் உஷ்ணம். சீதஸ்வபாவகம் அசீதம் இது ஈதிருஷாணி. இந்த மாதிரி பரஸ்பர விருத்தமா சொல்றது. ஸ்ரத்தீதான் யாருக்கு எல்லாம் ஸ்ரத்தை கொடுப்பான்? புருஷோ வச்சனானி தஸ்மா பிரம்ம அப்பிரபுத்தம் இது வாக்கியம் அயுக்தமாகும். அதனால பிரம்ம அப்பிரபுத்தம், பிரம்மத்துவம் தெரியவில்லை என்ற வாக்கியமே அப்பிரமாணம் நீங்க சொல்லணும். உபாத்தியபாவேன பவேது உபாதிமத் தடஸ்தம் அஜ்ஞானம் உபாதி நிச்சயதே பிரமாண புத்தேர்ன தத ஆத்மவஸ்து ஸ்வயம் பிரகாசேன ததோத்திரம் அனதி. உபாத்தியபாவேன பவேது உபாதிமத் உபாதியோடு இருக்கக்கூடியவர்கள் எப்ப சொல்ல முடியும்? உபாதி இருந்தாலும் சொல்ல முடியும். ஆத்மதத்துவத்துல அவித்யன்றது ஒரு உபாதி. அந்த உபாதி அங்க இருக்கா இல்லையா? பிரபஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். அது உங்களுடைய சாமர்த்தியம். என்ன எல்லாம் மாயாமயமா இருக்கு. பிரபஞ்சம் கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துல பிரபஞ்சமே இல்லை. இது அத்வைதிகளோட பேச்சு. என்ன காரணம்? இல்லைன்னா பரமார்த்தமா இல்லைன்னா ஏன் என்ன சொல்றதுக்கு காரணம் என்ன? எல்லாம் மாயாமயமா இருக்கு. அதனால மாயாமயமா இருக்கிறதுனால பிரபஞ்சம் பரமார்த்தம் நாஸ்தி நீங்க சொல்றீங்க. சரி, மாயை என்ற உபாதியை வச்சுட்டு நீங்க இது மாதிரி பேசுறதும் தெரியாது. அந்த மாயை என்றது அங்க இருக்கா இல்லையா? அதுவும் கிடையாது. அப்ப மாயாமயத்மா பிரபஞ்சத்தை இதனுடைய ஸ்திதியை சாதிக்கிறதுக்கு மாயை கொண்டு வந்திருக்கு. மாயை இருக்கா? அதுவும் கிடையாது. சொன்னா என்ன சொல்றது? சோபாதிகே பிரம்மணி பிரபஞ்சா அத்தியஸ்தான்னு சொல்லலாம். சோபாதிகம் எப்படி ஆக்குது? அது எப்படி சோபாதிகமாச்சு? ஏதோ ஒரு உபாதியோட இருக்கிறதுனால இல்லையா? என்ன உபாதி? மாயே. அது சொல்லி அந்த மாயை அங்க இருக்கா? அது இருக்கு. அது இருக்குன்னு சொன்னா போயிடுது, அத்வைதம் போயிடும். அப்ப அதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா அப்படி பிரபஞ்சம் எப்படி வந்தது? நேரடியான கொஸ்டின். சுத்த பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் வராது. மாயா விசிஷ்ட பிரம்மத்தில் இருந்தாலும் பெறலாம். அப்ப மாயை இருக்கணும் இல்லையா? ஆனா மாயை கிடையாது. அது எப்படி வந்தது? அது அப்படி கேட்டு பார்ப்பாங்க. இப்ப இந்த காலத்துல கேட்டுதான் இதுக்கெல்லாம் 1000 தடவை பதில் சொன்னா கூட இப்பொழுதும் அந்த துவைத்த சபையில் போனா இதுதான் கேட்டுருப்பாங்க. இதுல இதுல இந்த போயிருக்கு எத்தனையோ. இந்த இவருடைய காலத்துல இருந்தா அதுக்கெல்லாம் பதில் வந்து போச்சு, மேல போயிருக்கு. அது விபரீத வாசனை அவ்வளவு இருந்தால் இப்போ பயங்கரமா அந்த தர்க்கசாஸ்திர விற்பத்தியோட சாஸ்திரங்கள் கிரகிக்காட்டா கூட அந்த விபரீத வாசனை கிடையாதுன்னா ஓரளவுக்கு சொல்றது புரியுற மாதிரி இருக்கும். அந்த விபரீத வாசனை இருந்தால் எவ்வளவு தர்க்கசாஸ்திர பாண்டித்யம் இருந்தாலும் சொல்றது மட்டும் புரியாது. இந்த மாதிரி இருக்கும். அதுவும் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அனுபவம் இருக்கு. பெரிய பாண்டித்யம் இருக்கா கேட்ட பெரிய பாண்டித்யம் இல்லை. கிரந்தங்கள் எல்லாம் வாசித்து அர்த்தம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவா கூட அந்த சொல்றது என்னன்றதை கவனிச்சு பார்க்கிறவா விபரீத வாசனை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு சொல்றது புரியுற மாதிரி இருக்கு. அது நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்கு. எதுவுமே இல்லை. ஆனால் எவ்வளவு பாண்டித்யம் இருந்தாலும் விபரீத வாசனையோட இருக்கிறவாளுக்கு சொல்றது சின்ன விஷயம் புரியவில்லை. இவ்வளவு சின்ன விஷயம் கூட புரியவில்லை. அதுவும் நமக்கு தெரியுது. உபாத்தியபாவேன பவேது உபாதிமத் தடஸ்தம் அஜ்ஞானம் உபாதி நிஷ்யதே. நீங்க உபாதியம் என்ன சொல்றாரு? அஜ்ஞானம் இல்லையா? பிரமாண புத்தேர்ந்த தத ஆத்மவஸ்து ஸ்வயம் பிரகாசே ந ததோத்திரம் ஆனதி. அந்த அஜ்ஞானம் ஒரு பிரமாணத்தினால நிரூபிக்க முடியாது. என்ன தெரியுமா? ஒரு பிரமாணம் வந்தால் அஜ்ஞானம் போயிடும். அஜ்ஞானம் அங்க இருக்கு. இது எப்படி சொல்றது? அதுக்கு என்ன பிரமாணம்? கேள்வி வரும் இல்லையா? அஜ்ஞானம் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கு சொல்லி ஆகணும் இல்லையா? கிம் பிரமாணம் கேட்டா ஏதோ ஒரு பிரமாணம் கொண்டு வரணும் இல்லையா? பிரமாணம் கொண்டு வந்தால் அஜ்ஞானம் போயிடுது. இதுக்கு என்ன உதாரணம்? இங்க அந்தகாரம் இருக்கு, ஒத்துக்க மாட்டேன். தமசு இருக்கு. நான் 1000 தடவை சொல்றேன் இங்க தமசு இருக்கு ஒத்துக்க மாட்டான். நான் விளக்கு எடுத்து காமிக்கிறேன், தமசு இருக்கு. விளக்கு கொண்டு வந்தா தமசு இருக்குமா? நிற்காது.
இங்க தமசு இருக்குன்னா நீங்க லைட் ஆன் பண்ணி காமிச்சு கொடுங்க. லைட் ஆன் பண்ணா தமசு போயிடுது இல்லையா? அந்த மாதிரி இந்த அஜ்ஞானம், அஜ்ஞானம் இருக்கு என்றதுக்கு பிரமாணம் காமிச்சால் அஜ்ஞானம் போயிடுது. அப்ப அஜ்ஞானம் இருக்கு என்றதை காமிக்கிறதுக்கு உங்களால பிரமாணம் சொல்ல முடியாது. எந்த விஷயத்துக்கு பிரமாணம் சொல்ல முடியாதோ அது இருக்குது எப்படி சொல்றது? காரியம் அனுமதியான அனுமானம் தானே பிரமாணம். அப்படி இல்லை, இது ஒன்றும் கிடையாது. அதுக்கெல்லாம் கரெக்ட் பதில் இருக்கு. இந்த கொஸ்டின் எல்லாம் திருப்பி லிஸ்ட் பண்ணி ஒன்னொன்னா பதில் சொல்றேன். இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு லூஸா பதில் இல்லை, கரெக்டா பதில் இருக்கு, சாஸ்திரியமான சமாதானம் இருக்கு. அவேத்தியத்துக்கு என்ன அர்த்தம், பிரமாண பிரவൃத்தி இல்லைன்றதுக்கு என்ன அர்த்தம், அப்போ எது வச்சிருந்த அஜ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் கரெக்ட் ஸ்டாண்டர்டு பிரமாணம் இது இருக்கு, வழி இருக்கு. ஏதோ ஒரு உபன்யாசமா சொல்றது இல்லை, அப்படி கரெக்டா இந்த சாஸ்திர பிரக்கியோட சேர்ந்து நம்மளால சொல்ல முடியும். இது நிறைய கேள்விகள் வந்திருக்கு, இதெல்லாம் திருப்பி லிஸ்ட் அவுட் பண்ணி ஒன்னொன்னுக்கா பதில் சொல்லணும். அஜ்ஞானம் என்று சொப்பிரகாச வசூல் நிற்காதுன்னு சொல்லி இது 2-3 தடவை சொன்ன விஷயம் இங்கே அதை சொல்லி முடிச்சிருக்கோம். இன்னொரு கிளாஸ்ல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பூர்வபக்ஷம்